ஏய் சீரியஸா சொல்றீங்க? மறுபடியும் இங்க என்னடா பண்ற? செக்யூரிட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும் முதலாளி. அப்புறம் அசோசியேஷனை வச்சு பிரச்சனை பண்ணுவோம். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றா. டியூட்டி முடிஞ்சது, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் முதலாளி. உன் வேலை முடிஞ்சிருச்சுன்னா நைட் செக்யூரிட்டி வந்துட்டா நீ அப்படியே கிளம்பி போயிரு. திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி சும்மா அப்படியே வாளாட்டிட்டு வராத. சரிங்க முதலாளி. ஏய் நில்லு. இனிமே செக்யூரிட்டியா நீ வந்து நிக்க வேணாம். இன்னையோட அப்படியே மொத்தமா போயிடு. ஹை, என்னமோ நீ சொல்லி நான் நிக்கிற மாதிரி சொல்ற. இது என்னோட முடிவு. எத்தனை நாள் சொன்னேனோ அத்தனை நாள் நான் இங்கே தான் இருப்பேன். ஏன், அதுக்கு மேலையும் கூட இருப்பேன். ஓகே. என் பிளான் புரியாம இவன் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கான். இருக்கேன். இந்தாடா அமுதா, சூடா இந்த சூப்ப குடி, உடம்பு சரியாயிடும். சரிப்பா. மதர், எங்களுக்கு சூப்பு. அவனுக்கு அடிபட்டிருக்குடா. ஓஹோ, அப்ப அடிபட்டாதான் சூப்பு தருவீங்களா? போங்கடா. டேய் டில்லி, வாடா நம்மளும் போய் விழுந்து வாட்டு வருவோம். உனக்கு ஒழுங்கா இருக்கிறது அந்த 4 எலும்பு தான். ஒரு சூப்புக்கு ஆசைப்பட்டு அதையும் இழந்துடாத. டில்லி, வாய் அதிகமாயிருச்சு. பாத்துப்பா மெதுவா குடி. யாரோ இவனை நினைக்கிறாங்க போல. எங்களை பத்தி வேற யார் நினைப்பா? ரஞ்சனியா தான் இருக்கும். ஏங்க, போன் அடிக்குது பாருங்க. டேய், சும்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காம ஒத்தடத்தை கொடு. இந்தாங்கடா. அந்த ரிங்டோன் சத்தம் தான் எங்களுக்கே கேக்குதே. நீங்க என்ன தனியா ரிங்கு குடுக்குறீங்க? ரஞ்சனி தான் போன் பண்ணிருக்கா. வெளியில போய் பேசுவோம். டேய், தேங்க்ஸ் மா. எடுத்துக்கோடா. சூடா இருக்குல்ல? அதெல்லாம் சூடாதான் இருக்கு, குடி. வாப்பா. ரஞ்சனி, எப்படிமா இருக்க? என்னாச்சு? ஏன் அழற? அமுதனுக்கு எப்படி இருக்கு வாப்பா? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? உனக்கு எப்படிமா தெரியும்? இங்கதான் வாப்பா, ஃபேக்டரி வாசல்ல. என்ன சொல்ற? நீயும் இருந்தியா அவன் விடும்போது? அவன் உன்னை பார்க்க வரும்போதுதான் அடிபட்டுச்சா? எதுக்கு வந்தானே தெரியல வாப்பா. நான் தான் அவனை வர சொன்னேன்னு நினைச்சு என் அண்ணன் அவனை அடிச்சுட்டான். என்னால தாங்கிக்கவே முடியல வாப்பா. அவனை ரொம்ப அடிச்சுட்டாங்க. அந்த கஷ்டத்துல நானும் கொஞ்சம் கோவமா தான் பேசிட்டேன். அம்மா, அழாதம்மா. அமுதன் அங்க வந்திருக்க கூடாதுதான். அதுக்காக அவங்களும் அடிச்சிருக்க கூடாதுல்ல. நான் அமுதனை மறுபடியும் இங்க வராத அளவுக்கு பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. அவனுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. அவன் நல்லா தான் இருக்கான். ஆனா அவன் மனசுக்குள்ள இருக்கிற வலிக்கு அந்த அல்லாதான் மருந்து போடணும். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேம்மா. குடிச்சது போடுங்குறா. ஏய், என்னாச்சுங்க? டேய் 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 டேய். டேய் பொறுமையாடா. அழுத்துற. டேய் என்னடா இவன்? டேய், என்னடா? தெரியலம்மா. பாப்பா, உங்களுக்கு போன் வரதுக்கு முன்னாடி இருந்த அதே அமுதன் தான் இவன். என்னமோ புது ஆளை பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதானே. மோ, வாளுக்கு சூப் கொடுக்கலையா? இவனை மறைக்கிறாரு. போய் குடிங்க வாப்பா. இருடா கேப்போம். இவன் புது ஆளுதான். என்னாச்சுங்க? சாரு ரஞ்சனிய பார்க்க போயிருக்காரு. அங்கதான் அடிதடி ஆயிருக்கு. ஏண்டா போன? அடிதடியா? டேய், யார் அடிச்சது? அடிச்சது யாரா இருக்கட்டும், இவ எதுக்குடா அங்கே போகணும்? டேய்,
அவ நம்ம கூட இருந்த வரைக்கும் அவ வீட்டு ஆளுங்க ரஞ்சனியை அள வச்சாங்க. இப்ப நீங்க அள வைக்கிறீங்க. ஏண்டா நம்ம எல்லார் மேலயும் பாசம் காட்டுறதை தவிர அந்த பொண்ணு வேற என்னடா பாவம் பண்ணிச்சு? ஏன் ஆளாளுக்கு நீங்க வேதனைப்படுத்துறீங்க? டேய், இப்ப கூட அமுதன் எப்படி இருக்கான்னு ஒரு தவிப்புல தான்டா அவ இருப்பா. போன இடத்துல இவரு அங்க கோபத்தை காட்டியிருக்காரு. அதனாலதான் காயப்பட்டு வந்திருக்காரு. வாப்பா நான் கோவப்படல வாப்பா. டேய், பின்ன எதுக்குடா அவங்க எல்லாம் கை நீட்டுறாங்க? ரஞ்சினி அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க தான் போனேன். அவங்க என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்கல வாப்பா. நம்மளை பார்த்தாதான் அவங்களுக்கு வெறுப்பு அருவருப்பு எல்லாம் தானா வந்துருமே. அதான் இப்படி மொத்தமா காட்டிட்டாங்க. ஏன்டா அமுதா? வாப்பா ஆனா நான் அவங்களை எதிர்த்து நிக்கல வாப்பா. நீங்க அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்கல்ல கோவப்படாத கோவப்படாதன்னு. அதுதான் என்னை கட்டி போட்டுடுச்சு. கோவமே படல வாப்பா. அதனாலதான் இத்தனை காயம். டேய், நீ உண்மையிலேயே கோவப்படலையா? இல்ல வாப்பா. டேய், இந்த வெளிக்கயமெல்லாம் சீக்கிரமா மாறிடும். அவங்க உனக்கு செஞ்ச கெடுதலுக்கு அவங்க மறுமையில பதில் சொல்லித்தான் ஆகணும். நீ உன் கோபத்தை ஜெயிச்சிட்ட. அதுக்காகத்தான் இந்த சோதனை நடந்ததா நாம நினைச்சுப்போம். கவலைப்படாத. சண்டையில அடுத்தவனை வீழ்த்துறவ வலிமையானவன் இல்ல. கோபம் வர்றப்போ தன்னைத்தானே வெல்றவன் தான் உண்மையான வலிமையானவன். நபிகள் நாயகம் சொல்லியிருக்காருப்பா. அடிச்சது அவங்களா இருந்தாலும் ஜெயிச்சது நீ. இனிமே உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். இன்ஷா அல்லாஹ். ரஞ்சனி இல்லாம எதுவும் அப்பா எங்களுக்கு நல்லது. அதை தாண்டா சொல்றேன். நீ எதிர்த்து அடிச்சிருந்தா ரஞ்சனி திரும்பி வர்ற காலம் தள்ளி போயிடும்.